India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். என்ன விடுங்க மாமி, விடுங்க ப்ளீஸ், விடுங்க மாமி ப்ளீஸ், என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. இனிமே இந்த பொண்ணுக்கு நம்ம வீட்ல எந்த இடமும் கிடையாது. இனிமே இந்த பொண்ணு நம்ம கூட இருக்கவே கூடாது. அம்மா பாவி, இவ எங்க போவா? அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. வாய் மூடு. எனக்கு எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இந்த பொண்ணு நம்ம வீட்ல இருந்தா நம்ம வீடு நாசமா போயிடும். இங்க இருந்து போயிடு, இங்க இருந்து போயிடுன்னு சொல்றல. அம்மா நீங்க சொல்றத கேளுங்கம்மா, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. நம்மள தவிர இவளுக்கு வேற யாருமே இல்ல. இவ எங்க போவா? மாமி உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு அம்மா அப்பா இல்ல. எங்க அண்ணன் கூட என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. எங்க போறது எனக்கு யாரும் இல்ல மாமி. நான் உன்னை இங்க இருக்க விட மாட்டேன், புரிஞ்சுதா? மாமி ப்ளீஸ். ஏன்னா உன் நடத்த அந்த மாதிரி இருக்கு. மரியாதையா இங்க இருந்து போயிடு. இன்னொரு முறை இங்க வராத. இங்க பாரு, நீ எங்கேயாவது போய் செத்து போ. ஆனா இந்த தரதர மூஞ்சோட இனிமே எங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்காத. போ. மரியாதையா இங்க சொன்னா கேளுங்கம்மா. அம்மா சொல்றத கேளுங்க. அம்மா இந்த மாதிரி பண்ணாதீங்க. கதவை திறங்க மாமி. மாமி ப்ளீஸ், கதவை திறங்க மாமி ப்ளீஸ். இந்த உலகத்துல பிரதானமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் செய்யற செயலுக்கு ஏத்தபடிதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த உலகத்துக்கான பொது விதி இதுதான். அதனால எந்த செயலானாலும் கெட்டதாவே இருக்கக்கூடாது. துளசிதாசர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல செயல்தான் பிரதானம். யாரு என்ன செயல் செய்யறாங்களோ அதுக்கேத்த பலன் தான் கிடைக்கும். சித்தி, உங்க வருங்கால மருமகளை கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே நீங்க தான் அவளை சமாளிக்கணும். நல்லா இருமா, நல்லா இரு. சந்தோஷமா இருமா. இவ என் ஒண்ணு விட்ட அத்தையோட பொண்ணு. இவளோட பேர் நீலம். நீங்க என்ன கேட்கணுமோ அதை கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல முகூர்த்தமா பார்த்து அனுராக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். அட என்ன பரமேஷ், இவ உன் அத்தையோட பொண்ணு. இதுல விசாரிக்க என்ன இருக்கு? பேரு நீலம். குணமும் ரொம்ப நல்ல குணமா இருக்கும்னு நம்புறேன். இங்க பாரு அனுராக், உன்னோட வருங்கால மனைவிக்கு உன்னோட ரூம காட்டு. சரி. போலாமா? லக்ஷ்மி ரூபத்துல மருமக வீட்டுக்கு வந்துட்டா. இனிமே இந்த வீட்டோட கலை இன்னும் அதிகமாயிடும். நீங்க கரெக்டா சொன்னீங்க. பரவாயில்லையே, என்ன கண்டுபிடிச்சிட்டியே. கண்டுபிடிக்காம இருப்பானா? அட நீங்களா? நீங்க எப்போ இங்க வந்தீங்க? இல்ல
இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பண்றது சரியில்லை. அப்படியா? நீ வந்ததும் என் வீட்லயும் என் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. ஆனா இப்ப கிட்ட வராதுன்னு சொன்னா எப்படி? இதுதான் விஷயம்னா நீங்க மட்டும் இங்க தூங்குங்க, நான் போய் மாடியில படுத்துக்கிறேன். அட இரு, உட்கார். சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ கலியுகத்துடைய சாவித்திரி தான். நீ இங்கேயே தூங்க, நான் வெளியில போய் தூங்கிக்கிறேன். குட் நைட். குட் நைட். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. ரமேஷ், நீ எப்படியோ நான் தங்குறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிட்ட. ஆனா நீ சீக்கிரமா இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போலனா அனுராதா என்னால தடுக்க முடியாது. இப்போதைக்கு இதுதான் பாதுகாப்பான இடம். அம்மாவும் உன்னை காரணமே இல்லாம வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நான் உன்னை எங்க தான் கூட்டிட்டு போறது? நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லை. நான் எப்படி புரிய வைக்கிறது? அனுராக் நாளுக்கு நாள் பைத்தியம் ஆயிட்டே இருக்கான். கவலையே படாத, நான் உன்னை எங்கேயாவது ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னமோ நீ கூடிய சீக்கிரம்னு சொல்றது ரொம்ப லேட் ஆயிடுமோன்னு தோணுது. நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? நான் அப்பப்ப வந்து போயிட்டு தான் இருப்பேன், சரியா? கம்ப ராமாயணத்துல கம்பர் இந்த இடத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமர் சீதாவை காணோம்னு கண் கலங்கி போயிட்டாராம். கடவுள் ஸ்ரீ ராமர் ரொம்ப கவலையோடு காட்டுல தேடிக்கிட்டு இருக்காரு. அதுவும் தேவி சீதாவை நதி, குளம், மரம், செடி, கொடி, பறவைகள், மிருகங்கள்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறாரு. அப்பா டீ எடுத்துக்கோங்க. துளசிதாசர் இதுல என்ன சொல்றாரு தெரியுமா? அம்மா, அனுராக் நேத்து நைட்டு வீட்டுக்கு வரலையா என்ன? தெரியலையேம்மா, நாங்க தூங்கிட்டோம். நீ வந்ததுல இருந்து நீதானே அவனை கவனிச்சுக்கிட்ட, அதனால நாங்க கவலை இல்லாம இருந்தோம். அம்மா, நேத்து ராத்திரி நான் கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிட்டேன். காலையில டீ குடுக்கறதுக்காக நான் அனுராக தேடினேன். வீட்டுல எல்லா இடத்துலயும் பார்த்தேன். ஆனா அனுராக் எங்கேயுமே இல்ல. என் புள்ள எங்க போயிருப்பான்? ஏய், நீ ஏன் கவலைப்படுற? யாராவது ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருப்பான். ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் ரிங்க போகுது. அட, இது இங்க வீட்டுல அடிக்குது. அப்பா, இது அனுராகோட ஃபோன் தான். சரியான முட்டாள், வீட்லயே போனை விட்டு போயிட்டான். ஒருவேளை அவ அபிஜித் வீட்டுக்கு போயிருப்பானோ? நேத்து அவ அண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அங்க போயிருக்கலாம். ஃபோன் பண்ணி பாருங்க. அபிஜித் என் போன் எடுப்பானா? அவன் வீட்டுக்கு நான் நேரா போயிட்டு வரேன். அபிஜித், அபிஜித், நீங்களா? என் வீட்டு வாசல்ல எதை கேட்டு வந்திருக்கீங்க? எதையும் கேட்டு வரல. அனுராக பத்தி விசாரிக்கலான்னு வந்தேன். அவன் இங்க வந்தானா? நேற்று ராத்திரிலேருந்து அவன் வீட்டுக்கு வரல. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பிரிஞ்சதுல இருந்து நான் அனுராக் கிட்ட பேசுறதே இல்ல. அவன் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்ல. அவன் உன்னோட தம்பிடா, நான் உன்னோட அப்பா. நீங்க எல்லாம் ஒரு அப்பா, ரெண்டு பிள்ளைங்களையும் வேற வேற மாதிரி பாக்குறீங்க. உங்கள மாதிரி ஆளுங்களாம் அப்பாவே கிடையாது, கசாப்பு கிடக்காரன். இந்த மாதிரி அப்பங்கார கூட உறவு வச்சுக்கிறதும் பாவம் தான். அபிஜித், எனக்கு தெரியும். உன் வீட்டு வாசல் மிதிச்சா எனக்கு அவமானத்தை தவிர வேற எதுவும் கிடைக்காதுன்னு தெரியும். மரியாதை தெரியாதவன.
அவர் சித்தப்பா. சித்தப்பா வணக்கம். நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, அனுராக் அங்க வந்தானா? அனுராக் இங்க இல்லையே சித்தப்பா. இல்லப்பா, நேத்து வீட்டை விட்டு போனவன் இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரல. அவ அபிஜித் வீட்டுல கூட இல்ல. சித்தப்பா இன்னைக்கு ஃபேக்டரி கூட கிடையாது, சண்டே இல்ல. அதுதான்ப்பா ரொம்ப கவலையா இருக்கு. காரணம் இல்லாம அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் போனையும் வீட்டிலே விட்டு போயிட்டான். சித்தப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் விசாரிக்கிறேன். சரியா? சரிப்பா. சொல்லுங்க சார். என் சின்ன பையன் அனுராக் காணாம போயிட்டான் சார். நாங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ஆனா அவன் கிடைக்கல சார். சார் அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க. வீட்டுல யார் கூடவாவது அவருக்கு பிரச்சனை இருந்ததா? இல்ல சார், வீட்டுல அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நான், என் பொண்டாட்டி, அப்புறம் என் புள்ள அனுராக். அவனோட வருங்கால பொண்டாட்டி நீலமும் எங்க கூட தான் இருக்கா. வருங்கால மனைவியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு உங்க வீட்லயே இருக்காளா? ஆமா. இது என்ன கலாச்சாரம் சார்? அது நீலமோட அம்மா அப்பா இப்போ உயிரோட இல்லை. ஒரே ஒரு அண்ணன், அவனும் குடிக்காரன், சுத்தமா பொறுப்பே இல்லாதவன். அதனால நான் தான் நீலமுக்கும் அனுராக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன். அப்பதான் நீலமுக்கும் பாதுகாப்பா இருக்கும், என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அனுராக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். நீங்க யாரு? என் தம்பி பையன் ரமேஷ். சரி, உங்க குடும்பத்துக்கோ இல்ல அனுராகுக்கோ யார் கூடவாவது ஏதாவது பகை? இல்ல சார், எங்க குடும்பத்துக்கு யாரோடையும் எந்த பகையும் இல்லை. என்னோட புள்ள அனுராக ரொம்ப நல்ல பையன் சார். அவனுக்கு யாரோடையும் எந்த பகையும் இருக்கவே முடியாது. நீங்க ஏன் மறைக்கிறீங்க? அபிஜித் அண்ணன் என்ன உங்களுக்கு எதிரி இல்லாம நண்பனா என்ன? யார் அந்த அபிஜித்? என் மூத்த பிள்ளை சார். அவனை பொறுத்த வரைக்கும் நானும் என் மனைவியும் எங்க பரம்பரை சொத்துல ஒரு பெரிய பகுதியை எங்க சின்ன பிள்ளை அனுராகுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு கம்மியா கொடுத்துட்டோன்னு நினைக்கிறான். அதனால வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதோட கண்டதை சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ அபிஜித் எங்க இருக்கான்? என் வீட்டோட இன்னொரு போர்ஷன்ல இருக்கான். உங்க தம்பி அனுராக் எங்கன்னு சொல்ல முடியுமா? சார், அனுராக் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல. அவ பார்க்கதான் அப்பாவி, ஆனா சரியான சதிகாரன். அப்பா அம்மா கிட்ட நயமா பேசி பாதிக்கு மேல நகை எல்லாத்தையும் சொத்தையும் அவன் பேர்ல எழுதிக்கிட்டான். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்ப உன்னால்தான் அவன் காணாம போயிருக்கானா? இப்ப ஒழுங்கா சொல்லிடு, அனுராக் எங்க? சொல்லலன்னு நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். சார், நீங்க பெரியவங்க, நீங்க எந்த பழி வேணா என் மேல போடலாம். பட் நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யல. எல்லா குற்றவாளிகளும் ஆரம்பத்தில் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயம், குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் செஞ்ச குற்றத்தை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. புரிஞ்சுதா? அனுராக் எங்கன்னு தெரியற வரைக்கும் நீங்க வெளியூருக்கு எங்கேயும் போக கூடாது. ஓகே, வாங்க. ஓகே சார். சார், இங்க எதுவுமே தெரியலையே. கோரக்க பார்க்கலாம், அங்க ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். அனுராக் கடைசியா உங்களை என்னைக்கு பார்த்தாரு? நேத்து ராத்திரி சார். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க தூங்க போயிட்டோம் சார். அனுராக் எங்க தூங்கினாரு? அவரு வெளியே போயிட்டாரு மேடம். அப்புறம் நாங்க தூங்கிட்டோம் சார். காலையில தான் தெரிஞ்சது அவன் வரவே இல்லைன்னு. உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வெளியே போனாரு. போனவர் திரும்பி வரல. அவர் எங்க போனாரு, யாரை பார்க்க போனாருன்னு எதுவும் கேட்க உங்களுக்கு தோணலையா? சார், அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. அவன் எப்படி அடிக்கடி எங்க போறேன்னு கேட்க முடியும் சொல்லுங்க? எப்பவுமே அவர் இப்படிதான் வெளியே போவாரா? இல்ல மேடம். அப்புறம் சார், நேத்து ராத்திரி அனுராக்கும் அப்பாக்கும் ஏதோ ஒரு சின்ன சண்டை நடந்தது. இங்க பாருங்கப்பா, நிலம் விஷயத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. போற வரவெல்லாம் என்னை பார்த்து
உன் அண்ணன் பிஜித் கூட சமாதானம் ஆச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. எதை நினைச்சு உனக்கு அசிங்கமா இருக்கு? நான் சொல்றதை நீ ஏன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிற? இந்த மொத்த சொத்தையும் நான் உனக்காக தான் பாதுகாத்து வச்சேன். உன் அண்ணன் கிட்ட இருந்து உனக்கு என்ன மூளைகளை குழம்பிடுச்சா? நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவனை மாதிரி ஆள் கையில சொத்து கிடைச்சதுன்னா உனக்கு நம்ம ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டான்டா. என்ன புரிஞ்சுதா? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உங்க அண்ணன் அபிஜித் உங்ககிட்ட இருந்து சுரண்டியே தின்னுடுவான். இங்க பாருங்கப்பா, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான்ப்பா. நீங்க எனக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை அண்ணன் பிஜித் கிட்ட கொடுத்து சமாதானம் பண்ணுங்க. அன்பை விட சொத்து முக்கியமா என்ன? நீ நான் சொல்றத புரிஞ்சுக்க ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிற? இன்னைக்கு எனக்கு உபதேசம் பண்றியே, இந்த ஞானம் உனக்கு அன்னைக்கு எங்க போச்சு? உங்க அண்ணன் அன்னைக்கு என்னோட செக்ல போலி கையெழுத்து போட்டு 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கான். அப்ப நீ ஏன் சொல்லல அண்ணா நீங்க பண்ணது தப்புன்னு சொன்னியா? அவன் பண்ண தப்பு நீ நிரூபிக்க போயிருந்தா அவன் அதை நீ பண்ண தப்புன்னு நிரூபிச்சிருப்பான். அவ்வளவு புத்திசாலி அவன். சரி, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ராமாயணத்தை டெய்லி நல்லாவே படிச்சு காட்டுறீங்க, ஆனாலும் உங்க மனசுல நிம்மதி இல்லை தானே? சரி, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? இந்த பணம் சொத்து எது வேணாலும் இருக்கட்டும், இதை போகும்போது கொண்டு போவீங்களா? அனுராக், என்னப்பா அனுராக், சாப்பிட்டுட்டு போ. நான் என்ன நினைச்சேன்னா அனுராகோட கோவம் குறைஞ்ச உடனே திரும்ப வீட்டுக்கு வந்துருவாருன்னு. அதனால எல்லாரும் தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் காலையில அவருக்கு டீ கொடுக்க போகும்போது அவர் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என் புள்ள கோச்சுக்கிட்டு தானே வீட்டை விட்டு போனா, அதனால திரும்பி வந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா திரும்பி வரல. சரி, அனுராகுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட அவர் வெளியே எங்கேயாவது போவாரா? சார், ரமேஷ் தான் அவனோட ஒரே ஃப்ரெண்ட், வேற யாரும் இல்லை சார். என்னோட போலீஸ் ஸ்டேஷன் வந்தானே அவன் தான் சார். இது பாரு, நேத்து நீ அனுராகோட தான் இருந்தங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை உன் வாயாலேயே சொல்லு. சரிங்க சார். நேற்று ராத்திரி ப்ராக்டிஸை முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு கிளம்பி போனோம். சொல்லுப்பா அனுராக், நீலம் எப்படி இருக்கா? ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன இந்த மொத்த பாராட்டம் உன்னை போய் தான் சேரும். அவ்வளோ நல்ல பொண்ணை தேடி கொடுத்துருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா? முதல் நாள் வந்ததுலேருந்தே வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டா. என்ன மட்டும் இல்லை, அம்மா அப்பாவையும் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டா. பிரமாதம்டா. அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? நான் ரெடியாக தான்ப்பா இருக்கேன். ஆனால் ரொம்ப அப்பாவியாக இருக்கா. அவளை நெருங்கி போக முயற்சி பண்ணும்போதெல்லாம் வேணான்னு மறுத்துடுறா. கல்யாணத்துக்கு அப்புறம்னு. அனுராக், இங்கே பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எந்த பொண்ணாவது புருஷனை தடுப்பாளா என்ன? இல்லை, எனக்கு பொறுமை இல்லை. இன்னைக்கு நான் என்ன ஆனாலும் சரி, நீலமை நோக்கி போயே தீருவேன். எதனாலனா இன்னைக்கு என்னுடைய மூட் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. சியர்ஸ். அதுக்கப்புறம் நான் அனுராக வீட்டு வாசல்ல விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, நீலம் அனுராகோட கல்யாண விஷயம் நீலமோட அண்ணனுக்கு தெரியுமா? தெரியும் சார். நான் அவன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவன் அண்ணன் சரியான குடிகாரன் சார். அவன் நீலமை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டான் சார். நீலம் என்னோட ஒன்று வீட்டு அத்தையோட பொண்ணு. அதனால தான் ஒரு அப்பாவி பொண்ணுக்கு குடும்பம் கிடைக்கட்டும்னு நினைச்சு அனுராகுக்கு அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அனுராவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? கண்டிப்பா. அவனுக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ நீ போலாம். ஆனா தேவைப்பட்டா மறுபடியும் கூப்பிடுவோம். ஓகே சார். இந்த அனுராக் அப்படி எங்க தான் போயிருப்பான்? வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம? நம்மளோட அப்பாவி புள்ள நம்மளை விட்டுட்டு எங்க போனானோன்னு தெரியல. நீங்க தேவையில்லாம அவன் அப்படி திட்டி இருக்க கூடாது. நான் எங்கடி அவனை திட்டினேன்? நான் அவனுக்கு புரிய வைக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
இந்த காலத்துல அப்பாவி ஆளுங்களுக்கு வாழறது அவ்வளவு ஈஸி இல்ல. நான் சொன்னதை அவன் தப்பா எடுத்துப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் சொல்றது சரிதான். இந்த காலத்து பசங்க அம்மா அப்பா சொல்ற ஒரு வார்த்தைய கூட தாங்கிக்க மாட்டறாங்க. அனுராகை எடுத்துக்கோங்க. அவன் நம்மள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல பாத்தீங்களா? அவன் இல்லாம நம்ம எப்படி வாழறது? அபிஜித்தோட தம்பி தானே, அவனுக்கு கொஞ்சம் பிடிவாதம் இருக்காதா என்ன? இருக்காதுங்க. அனுராக் அபிஜித்தோட சுபாவத்துல வான பூமி அளவுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அனுராக் மாதிரி ஒரு புள்ள அதிர்ஷ்ட பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைப்பான். என் புள்ள அனுராக் வைரங்க, வைரம். சார் ஏரியால இருக்கிற எந்தெந்த ஸ்டேஷன்ஸ்க்கு போட்டோஸ் அனுப்பிச்சோமோ அங்க மறுபடியும் விசாரிச்சோம். ஆனா எந்த ஆதாரமும் கிடைக்கல. அனுராக் காணாம போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவ என்ன ஆனா எங்க போனா எதுவுமே தெரியல. சார் அபிஜித்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கேட்டாகணும். அவனை தவிர எந்த சஸ்பெக்டும் இல்லையே. இந்த கேஸ பத்தின விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம நீலம் கிட்ட மறுபடியும் விசாரிச்சுதான் ஆகணும். ஒருவேளை தனியா விசாரிக்கும் போதாவது அனுராகோட அம்மா அப்பா முன்னாடி சொல்லாததை கூட சொல்லலாம். எஸ் சார். அன்னைக்கு ராத்திரி, அதாவது அனுராக் வீட்டை விட்டு கிளம்பின அன்னைக்கு வேற யாராவது வீட்டை விட்டு வெளியே போனாங்களா? எனக்கு தெரியாது சார். அப்பாவும் அவரும் ரொம்ப சண்டை போட்டதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். அன்னைக்கு ராத்திரி நான் சாப்பிட கூட இல்லை. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டேன். எப்ப நான் தூங்குனேன்னு எனக்கே தெரியல சார். அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி அனுராக் திரும்ப வீட்டுக்கு வந்தாரா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. நான் முழிச்சிருந்த வரைக்கும் அவர் வீட்டுக்கு வரல சார். சரி, உங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு எப்படி இருந்தது? சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகல. ஆனா நாங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் இருந்தோம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு தூக்கம் வரலையா, அதுதான் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துட்டு போலான்னு வந்தேன். நீலம், இனிமே நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, அம்மாவும் அப்பாவும் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அதோட இந்த ரூம்ல பேசுறது அந்த ரூம்ல நல்லா கேக்கும். ஆனா நீங்க தங்கலான்னு அவங்க தானே பர்மிஷன் கொடுத்தாங்க. இங்க பாருங்க, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கண்டிப்பா ஆயிடும். கல்யாண பொண்ணு ஏன் முன்னால தானே இருக்கா. நீலம் ப்ளீஸ், என்னை இதுக்கு மேல தடுக்காத. நான் உன் கண்ணுக்குள்ள மூழ்கணும்னு நினைக்கிறேன். என் தலையெழுத்தே சரியில்லை சார். என் கூட அன்பா இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு கனவு கண்டா அது பாதியிலே கலைஞ்சிருது. நேனா நேனாப்பா, என்னமா மழை பெஞ்சிட்டு இருக்கு? அடக்கடவுளே, ஐயோ, நான் துணியை வேற எடுக்கவே இல்லைங்க. எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். அடடா நேனா, நம்ம ரூம்ல அடக்கடவுளே, இவ்வளவு தண்ணியா? தண்ணியெல்லாம் நாம முண்டு வெளியே ஊத்தி ஆகணுமே, இல்லனா வீடு முழுக்க தண்ணி ஆயிடும். என்னங்க இங்க பாருங்க, என்னது? ஐயோ, இது எலும்பு மாதிரி இருக்க. இந்த காப்பு, ஐயோ, இந்த காப்பு அனுராகோடதுங்க. என்னது?
இது அனுராகோட வளையமா? இதே நம்ம பிள்ளை அனுராக் போட்டுதான். என்னங்க இது? ஐயோ 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 அனுராக். हेलो पुलिस स्टेशन। பாருங்க சார், நாம அனுராக எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்களா, அவன் இங்க எங்க ரூம்லயே புதைஞ்சு கிடந்திருக்கான். யாரு இவனை இங்க புதைச்சிருப்பாங்க? யாரு சார்? உடனே இது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. சரிங்க சார். சார், அனுராகோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு சார். ரிப்போர்ட் படி அவரை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை புதைச்சிருக்காங்க. புதைச்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் அழுகி போறதுக்கும் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கும் உப்பை தூவி இருக்காங்க சார். அனுராக கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவன் ரூம்லயே பள்ளம் தோண்டி அவனை புதைச்சிருக்காங்க. நிச்சயமா இந்த வேலையை வெளியால் செஞ்சிருக்க முடியாது. அனுராக கொண்டவன் அந்த வீட்டில் தான் இருக்கான். சார், எனக்கு அபிஜித் மேல டவுட்டா இருக்கு. ஏன்னா அவன் பக்கத்து வீட்டில் தானே இருக்கான். அதுவும் ரொம்ப ஈஸியா தோட்டம் வழியா அவன் வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அதோட 2 பேருக்கும் பகையும் இருக்கு சார். ஆனா பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு பணத்தை புதைக்கணும்னா நிச்சயமா அந்த வேலையை ஒரு ஆளா செஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். சார், வீட்டு ஆளுங்க அனுராக கொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லையே. ஒருவேளை அப்படி இருந்தா அந்த டெட் பாடியை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நாம விசாரிச்சு தான் ஆகணும். நீங்க அபிஜித்தை விசாரிங்க, நான் கோரக்க பாத்துக்கிறேன். கோரக் சார், யார் அப்படி செஞ்சிருந்தாலும் நிச்சயமா அதுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கும். அனுராக கொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பள்ளம் தோண்டி அவரை புதைச்சிருக்காங்க. ஒருத்தன் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கான், அது உங்க யாருக்குமே தெரியலையா? சொல்லுங்க. இது ஒரு அப்பனுடைய துர்பாகியம் சார். நிஜமாவே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க 2 மாசமா எங்க பிள்ளைய புதைச்ச இடத்துல தூங்கிட்டு இருந்திருக்கோம். இதை விட பெரிய கொடுமை என்ன இருக்க முடியும் சார்? எங்க புள்ள திரும்ப வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தோம். அவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அவனை தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க பெட்டு கடையிலே எங்க புள்ளைய குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்னு தெரியாம போச்சு. அதுவும் எங்க வீட்லயே. யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஒரு அரக்கனால தாங்க இப்படி எல்லாம் செய்ய முடியும். அவனை எங்கன்னு போய் தேட முடியும்? ஐயோ என் புள்ள. நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அனுராக் மேல வெறுப்பு தான். ஆனா என் தம்பியை கொல்ல முடியாது சார். நான் அவனை எதுக்காக கொல்லணும்? அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் அடையறதுக்காக தான். அவங்க தான் என்னை எட்டி உதச்சிட்டாங்களே மேடம். எனக்கு சொத்து மேல ஆசை இருந்திருந்தா நான் கோர்ட்டுக்கு போயிருப்பேன் மேடம். இதுதான் என்னுடைய தலையெழுத்துன்னு நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பாவோட சிக்னேச்சரை போட்டு 2 லட்சம் திருடினது உனக்கு சந்தோஷமா? சொந்த தம்பியை கொன்னு அவனை புதைச்சு வச்சது உனக்கு சந்தோஷமா? உன்னுடைய சந்தோஷத்தை உண்டில்லன்னு பண்ண போறேன். உன்னோட எலும்பை உடைச்சு அப்புறம் நீ இல்ல உன் ஆவியும் உண்மை வந்து சொல்லும். இவனை உள்ள கூட்டு போங்க. இல்ல சார், என் புள்ள அபிஜித் கொலைலாம் பண்ணிருக்க மாட்டான் சார். அவன் கோபக்காரன் தான். ஆனா தம்பி உயிரை பறிச்சிருக்க மாட்டான் சார். சார், நாங்க ஏற்கனவே ஒரு பிள்ளையை இழந்துட்டோம் சார். எங்க புள்ள அபிஜித்தை எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க பையன் மேல இருக்கிற பாசத்தினால நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. அதுவே உங்களுக்கு ஆபத்தா முடியலாம் சார். இந்த உலகத்துல வெறுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா வெறுக்கிறவங்க எல்லாருமே கொலைகாரனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே சார். என் அபிஜித் கிட்ட நிறைய குறை இருக்கு. ஆனா அவன் யாரையும் கொலை பண்ண மாட்டான் சார். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். இத பாருங்க, கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்காரன் ஒண்ணு வானத்துல இருந்து குதிச்சு வந்திருக்க மாட்டான். ஒருவேளை அபிஜித் கொலை பண்ணலன்னா நீங்க தான் பண்ணிருக்கணும். சார், சட்ட புத்தகத்துல சந்தேகத்தின் பேர்ல தண்டிக்கணும்னு இருந்தா நான் அந்த தண்டனை ஏத்துக்கிறேன். அனுராக் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து போவாங்க? ரமேஷ் வருவான், அவனுடைய ஃப்ரெண்டு. அப்புறம் ரமேஷுடைய அம்மா
துர்கா சித்தி அம்மாவை பார்க்க வருவாங்க. பில்லி சுனியம் பண்ற பொம்பளை சொந்த புருஷனையே காணாம போக வச்சுட்டாங்க. மேம், எனக்கு என்னவோ பேய் பிசாச வச்சு அனுராக கொண்டிருப்பாங்கன்னு தோணுது. சரி, நீ போலாம். ரமேஷையும் அவங்க அம்மாவையும் விசாரிச்சாகணும். நீலம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தற்கொலை பண்ணிக்க பாக்குறியா? சொல்லு. என்னாச்சு நானா? பாருங்க இவள, பைத்தியம் ஆயிட்டா. சொல்லி புரிய வைங்க. தற்கொலை பண்ணிக்க துடிச்சிட்டா. என்ன? அனுராகே இல்லைன்றப்போ நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? இனிமே இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? இந்த வீட்டு பொண்ணா இருந்துகிட்டு இந்த வீட்டுல என்ன வேற நான் கேக்குறேன்? ஆமாமா, இனிமேல நீ மருமக இல்ல, எங்க மக. இனிமே உன்னை தவிர எங்களுக்கு இந்த உலகத்துல வேற யார் இருக்கா சொல்லு. அப்பா, என்ன விஷயம்? நீங்க ரமேஷோட அம்மாவா? ஆமா. ரமேஷ் எங்க? அவ 2 நாள் ஆச்சு ஃபேக்டரியில இருந்து திரும்பி வரல. ஆனா ஃபோன் பண்ணான். 2 நாள் ஓவர் டைம் பண்ண போறேன்னு சொன்னான். கோரக் சார் வீட்டுக்கு நீங்க அடிக்கடி வந்துட்டு போவீங்கல்ல? ஆமா, 6 மாசம் முன்னாடி. இப்ப போறதில்ல. எதுக்காக? ஏன்னா அவனோட வீடு வழியில இருக்கு. அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க அம்மாவை ஏத்தி விடுறேன்னு நினைக்கிறான். அதனால நாங்க வந்து போனா என்னை கண்டபடி திட்டுறான். அதனால அங்க போறதையும் நிறுத்திட்டேன். உங்க புள்ள ரமேஷ் நீலமா அனுராகுக்கு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கான். நீலம் எப்படிப்பட்ட பொண்ணு? அப்படின்னா நீலம் வீட்டுக்கு போலியா? இன்னும் 2 பேரும் ஒன்னாதான் சுத்துறாங்களா? என்ன உண்மை? யார் 2 பேரும்? சார், நீலம் ரொம்ப புத்திசாலி பொண்ணு. ஒரு நாள் நான் அவளை கையும் களவுமா பிடிச்சேன். ரமேஷ் வீடு இந்த நிலைமையில உங்க அம்மா என்ன பார்த்தாங்கன்னா என்ன கொன்னுடுவாங்க. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வரத்துக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாக தான் ஆகும். ரமேஷ், அறிவு கிட்டவங்களே, உங்க 2 பேருக்கும் சூடு அதிகமாயிடுச்சுன்னு நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கறதே மறந்துட்டீங்களா? உங்க 2 பேருக்கு என்னதான் ஆச்சு? உங்க 2 பேருக்கும் மூளை கெட்டு போச்சா? நான் இல்லாத நேரத்துல 2 பேரும் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, நீங்க இதுக்கு தான் வந்தியா? இதெல்லாம் செய்யதான் வந்தியா? இங்க சொல்லு. மாமி, நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க. நீங்க வீட்ல இல்லாதப்போ ரமேஷ் வாய்ப்பை சாதகமா பயன்படுத்தி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா. இங்க பாருடி, உன் நாடகத்தை முதல்ல நிறுத்து. புரிஞ்சுதா? இந்த நாடகத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கப்புறம் நான் அவளை மூட்டை முடிச்சோட இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தினேன். அதுக்கப்புறம் ரமேஷ் அவளை ஸ்டேஷன்ல விட்டுட்டு வருவான்னு நினைச்சேன்.
ஆனா இங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து என் கண்ணுல மண்ணை தூவிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய விளையாட்டு விளையாடி இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க விளையாட்டு முடியற நேரம் வந்துடுச்சு. உங்க ரமேஷ் ஃபேக்டரியில ஓவர் டைம் பண்றதா சொன்னால, ஆனா விஷயம் அது இல்ல. கவிதா, ரமேஷ், நீலம் 2 பேரோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து அவங்க காலை சர்வேலன்ஸ் போடுங்க. எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. என்ன இவ்வளவு காலம்? என்னாச்சு? இந்த ராத்திரியில என்னையே வர சொன்ன? முதல்ல பைக்ல ஏறு, நம்ம கிளம்பணும். எங்க போறோம்? சொல்றத கேளு, சீக்கிரம் ஏறு. போ சீக்கிரம் போ. ஏய் ஏய், எங்கடா ஓடுற? சார் அவளை பிடிங்க. சார் நான் சொல்றது கேளு. சார் ப்ளீஸ். ஹோல்ட் இட். சார் வண்டியில ஏறு. உங்க 2 பேரோட கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நீங்க 2 பேரும் மணிக்கணக்கா பேசியிருக்கீங்க. அனுராக் காணாம போன அந்த ராத்திரி கூட நீங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கீங்க. அன்னைக்கு ராத்திரி உன் போன் அனுராக வீட்டுக்கிட்ட தான் ட்ரேஸ் ஆயிருக்கு. ரமேஷ், உன்னோட புத்திசாலித்தனம் எதுவும் வேலைக்கு ஆகாது. இப்ப நீங்க 2 பேரும் உங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்கோங்க. எப்பப்ப என்னென்னலாம் பண்ணீங்கிறத சொல்லுங்க. சார், நாங்க உண்மையை தான் சொல்றோம். நாங்க எதுவுமே பண்ணல சார். சார் சாரி சார், அடிக்காதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார், நானும் நீலமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். ஆனா என் அம்மாவுக்கு இதுல விருப்பமே இல்லை சார். அவங்க நீலமை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால நான் என்ன பண்றதுனே தெரியல சார். நீலமையும் எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியல சார். நீங்களே சொல்லுங்க சார், நான் எங்க போறது? என் அண்ணனும் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அதனால எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அனுராவுக்கும் நீலமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். எனக்கு குறைஞ்சபட்சம் நீலம் என் கண்ணு முன்னாடியாவது இருப்பாள்ல. சார், நாங்க பிளான் கூட பண்ணோம். ஆனா சரியான நேரம் வரதுக்காக காத்துட்டு இருந்தோம். அப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஆமா சார், இதுதான் உண்மை. ஆனா அதுக்குள்ளேயும் அனுராக் காணாம போயிட்டா சார். காணாம போகல, நீங்க 2 பேரும் அவனை கொண்டு இருக்கீங்க. இல்ல மேம், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் இந்த ரமேஷ் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதால? அன்னைக்கு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணனாலதான் உன்னை பாக்குறதுக்காக அனுரா வீட்டுக்கு நான் வந்தேன். சார், அது வந்து நான் அன்னைக்கு ராத்திரி அனுராக நான் நீலம்மா பார்க்க அனுராக் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ கோவத்தில் அனுராக் வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சது உடனே என்னால நீலம்மா வாழ முடியாது. நீலம், என் வாழ்க்கைக்கு நீ எனக்கு வேணும். ஐ லவ் யூ நீலம். ஐ லவ் யூ டூ. என்ன இதெல்லாம்? ரமேஷ், நீலம், நீங்க 2 பேரும் என்ன முட்டாளாக்கிட்டீங்களா? என் உணர்வுகளோட விளையாடி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா? இல்ல அனுராக், நான் சொல்றது கேள. நீலம், என்ன நீலம், நம்ம என்ன தப்பா என்ன சொன்னோம்? நீலம், என்ன இதெல்லாம்? சீக்கிரம் கதவை சாத்து. நீலம், இவன் செத்துட்டான். இப்ப என்ன பண்றது? வா வா, நம்ம இங்க சீக்கிரமா போயிடலாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போலீஸ் நம்மள பிடிச்சிருவாங்க. நாம இந்த பணத்தை புதைச்சே ஆகணும். எங்க போய் நம்ம புதைக்கிறது? ரமேஷ்,
ஒரு ஐடியா. இந்த தரை இப்ப போட்டதுதான். நாம இந்த பாடியை இங்கேயே புதைச்சிடலாம். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும் நடுவுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருட்டிலேயே ஒரு குற்றத்தை செஞ்சாலும் கூட அதை மறைக்க முடியாது.